நான் ஸ்டெப்பே எடுக்க மாட்டேன்யா. நான் எடுத்த ஸ்டெப் எல்லாம் வெறும் மணி ஆட்டுறது, தேங்காய் உடைக்கிறது, இல்ல ஜாதகத்தை பார்த்தா சனி தசை சரியில்லை, நல்லா கருப்பு மோதிரம் போட்டுக்கினேன். போறதான் போற வாயில போட்டுக்கோயா சுக்கிர தசைக்கு வைரத்தை வெளியே போட்டு அந்த ரேஸ் வாங்கியே உள்ள போனோம். போட்டுக்கோங்க உள்ளே வைரத்தை, பார்க்கலாம் சுக்கிரன் என்ன பண்றான்னு. உன்னை காப்பாத்த இந்த உலகத்துல உன்னை தவிர வேற ஒரு கல்ட்டியும் கிடையாது, கடவுள் உட்பட. அவன் தான் காப்பாத்துவான், ஆனா அவனும் உன்னை வச்சுதான் காப்பாத்துவான். விதியை விதித்த சிவனாயினும் சரி, உன் விதியை மாற்றுவதற்கு உன் ஜீவனே எனக்கு சிவன் தாவன். ஏன் இதை சொல்றீங்க குருஜி? வாழ்க்கையில உருப்பிடாம போனா கூட சொல்லு கண்ணு, அசிங்க கிடையாது. ஏன் பிறந்த எல்லாரும் உருப்பிடணுமா? கிடையாது. ஏன்னா இதோட வாழ்க்கை முடிய போறது இல்ல. ஆனா நான் உருப்பிடாம போனதுக்கு காரணம் நான் இல்ல, சனிய அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு நீ உருப்பிட்டா உன்னை பாராட்ட மாட்ட. நீ உழைக்கல, உடம்பு வலியோட கஷ்டப்பட்டு, அது உனக்கு தெரியல. பெரியவங்களை மதிக்காத நான் சொல்ல வரல. உன்னோட கிரெடிட்டை நீ எடுத்துக்காம வாழ்றது பாவனே சொல்றேன். டேக் யுவர் கிரெடிட், யூ டிசர்வ் இட். ஏன்னா உண்மையிலே மாற்றம்னா முதல்ல நீங்க உங்களுக்கு கிரெடிட் எடுத்துக்கணும். ஆமா நான் தப்பு செஞ்சேன், சூப்பர். தப்பு செஞ்சாதான் மனுஷன். இன்னொன்னு தப்பு செஞ்சாதான் பெரிய மனுஷன் ஆக முடியும். தப்ப திருத்திக்கலாம் பெரிய மனுஷன். இப்போ உனக்கு பெரிய மனுஷன் சாய்ஸ் இருக்கு. தப்புன்னு தெரிஞ்சா செய்யாத, அவ்வளவுதான். ஏன்னா உனக்கு தப்புன்னு தெரியலையே. ஆனா தப்புன்னு தெரிஞ்சா இனிமே செய்யாத, அவ்வளவுதான் பாவம், வேற ஒண்ணும் கிடையாது. ஐயா என் பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், என் புருஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், சூப்பர்மா. அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? உன்னை நல்லா வச்சுக்க. உன் நோக்கம் அவங்க நல்லா இருக்கணும்டா. ஆனா நீ கஷ்டப்படும் போது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. A sick person can never give health to a sick person. A sick person can never create a healthy family. A poor person can never help a poor person. So rather trying to help your family, start helping your own self. Now you have the power to help your family. Nobody can change it. லட்சியம் ஒன்று உன்னோடு இருக்கையில் லட்சுமியானவள் உன்னுள்ளே இருப்பதை அறிவாய். ஏனெனில் லட்சியம் உள்ளோர்க்கு அக்ஷயம் செய்பவன் ஈசன்டா. அப்ப நான் வாழணும்னு முடிவு எடுக்கிறேன், நீ எப்படி வாழணும்னு முடிவு எடுக்க முடியாதுமா. எனக்கு இப்படிலாம் வாழணும்னு ஆசை முடிவு எடுத்துட்டீங்கன்னா அப்பதான் கடவுள் உன்னை ரெஸ்பெக்டே பண்ணுவான். என் பையனை நான் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். ஸ்கூல்ல சேர்க்கறது கஷ்டப்பட்டு புக்கு பென்சில் எல்லாம் வாங்கி கொடுத்து ஃபீஸ் கட்டி அவனை சேர்த்து விடுறேன் MBBS. அது MBBS படிக்காம ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்ககிட்ட கடை வாங்கி, அப்பா நீ கொடுத்த மாதிரியே திரும்பி புக்கு பென்சிலா கொடுக்குறான், எப்படி இருக்கு எனக்கு? நான் காலேஜ்ல சேர்த்து விட்டது எதுக்குமா? படிக்கிறதுக்கு. நான் அந்த பூமிக்கு அமைச்சது எதுக்குமா? கொண்டாடுறதுக்கு.